சீமானவர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முருகனை வழிபடணும் சொல்லட்டும், அதை காமிக்கட்டும். நான் கட்சியை விட்டு போறேன். இன்னைக்கு தேதியில அப்படியே துண்டு எடுத்து போட்டு கட்சியை விட்டு போறேன். நாம் தமிழ் கட்சியில என்னைக்காவது ஒரு இடத்துல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நமக்கு போட்டு காட்டுங்க. எது சாத்தில முருகனை வழிபடணும்னு சொன்னீங்களா இல்லையா? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முருகனை வழிபடணும்னு அண்ணன் சீமான் சொன்னதாக சொன்னீங்களா இல்லையா? எடுத்துக்காட்டுங்க கட்சியை விட்டு போறாங்க. பொய் சாத்தாடி பிள்ளைகள் சொன்னாரு. யார் சொன்னாரு? இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சொன்னாரா? இல்ல திமுக கூட்டு நிக்கிறவங்க சொன்னாரா? இந்த ஊழல்வாதிகளை இந்த கொள்ளையடிக்கிறவனை இது எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன சாத்தாடி பிள்ளைகள் சொன்னாரு. ஆமா சொன்னாரு. அதற்கு பிறகு நான் விளக்கங்களை எல்லா இடத்துலயும் சொல்லியாச்சு. பாஜக ஓட்டு கேட்டாங்க. பாஜகவுக்கு எந்த இடத்துல ஓட்டு கேட்டாங்க? அங்கே தமிழரசன் என்ற ஒரு தமிழன் நின்னாரு. அந்த இடத்துல ஒரு கவுன்சிலரா கூட தமிழனுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற இடத்துல தமிழனுக்காக போய் நின்னாரு, குரல் கொடுத்தாரு. அதனால அண்ணன் சீமான் அந்த மேடையில வாக்கு கேட்டாரு. வாக்கு கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய அத்தனை கொடிகளையும் இறக்க சொல்லிதான் வாக்கு கேட்டாரு. அது முதல்ல என்ன நடக்குதுங்கிற களத்துல தெரிஞ்சுக்கோங்க. பழனி பாபா அவர்கள் பேசினாரு அப்படின்னாரு. பழனி பாபா திமுக பத்தி என்னெல்லாம் பேசினாருங்கிறத சொன்னாக்க உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல நீங்க முட்டு கொடுக்கிற பெரியாரு இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு போட்டு கூட சொல்ல பாஜக சொல்ற மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு போனாரு. நீங்க அது முட்டு கொடுத்து நிக்கிறீங்க. இஸ்லாமியர்களுக்கு நீங்க சொல்றீங்க முருகன் வழிபாட்டை நாங்க எடுத்தோம். யாரையும் படிக்க கூடாது ஆடுமாடு ஒரே இடத்துல காட்டுங்க. ஒரே ஒரு இடத்துல படிக்க கூடாது என்று நாம் தமிழ் கட்சி சொல்லி இருக்கிறதா கட்சி விட்டு போறேன். பொய்யா சொல்ல வேண்டிய இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டு ரமலான் மாதத்துல எப்படி உங்களுக்கு வாய்ப்பு போய் சொல்ல முடியுது? அனைவருக்கும் கல்வி, அத்தனைவருக்கும் இலவசமாக கல்வி, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இதை சொல்றது நாம் தமிழ் கட்சி. சொல்ல முடியுமா உங்களால சொல்ல முடியுமா?